உலகத்தில் உணவு இல்லாமல் நம்ம மனிதனால் வாழ முடியாது, தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. ரொம்ப அடிப்படையான விஷயம். நல்ல சுத்தமான காற்றுலனா சுவாசிக்க முடியாது, சரியான உடல்நிலை இருக்காது. அப்போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுமே விவசாய பொருட்களால் உருவாக்கப்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் அடிப்படை விவசாயம் தான். அந்த வேளாண்மை செய்கிற பொருட்கள்லேருந்து வர பொருளை வச்சு நம்ம உருவாக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கும்பொழுது, வேளாண்மை செய்கிறது அரசு வேலையாக ஆக்கும்னு சொன்னால் இங்கே ஒரு கூட்டம் சிரிச்சுக்கிட்டு ஹேன்னு சிரிச்சுக்கிட்டு பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அறிவு இருக்குமா எனக்கு தெரியல. இவங்களோட எண்ணங்கள் என்னவாக இருக்குது? ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் கணினி வச்சுக்கிட்டு அதுக்கு மட்டுமே பெரிய பேருந்தில் போகிறதோ அல்லது பெரிய மகிழ்வந்தில் போகிறது, வாகனம் வச்சுக்கிறது, வீடு கட்டிக்கிறது மட்டும்தான் வசதி வாழ்க்கை, அதுதான் கௌரவம். இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு ஏன் வரும் உங்களுக்கு? உயிர் வாழ வேண்டாமா? தண்ணி வேண்டாமா? இதையெல்லாம் எங்கேருந்து கொண்டு வருவீங்க? அப்போது வேளாண்மை செய்கிறது அரசு வேலையாக மாற்றுறதுன்றத நகைச்சுவை பார்க்குறது என்ன மாதிரி அறிவீனம்? உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? அது எவ்வளோ முக்கியமான விடயம் இல்லையா? இங்கே கண்ட வியாபாரங்கள் எல்லாம் அரசு செஞ்சிட்ருக்கேன். வெளிநாட்டுக்காரனுக்கு பட்டுக்கம்பளை விரித்து கொண்டு வந்து அவங்ககிட்ட ஊழல் பண்ணி காசை வாங்கிக்கிட்டு லஞ்சமாக வாங்கிக்கிட்டு பல விடைகளை கூட்டி கொடுக்குறாங்க. என்னத்தை? நம்ம வளங்களை, நிலங்களை, மலைகளை, இதை விட கேவலமானதா அது? ஆனால் அப்படி செய்கிற தலைவர்களெல்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்க. தலைவான்னு கொண்டாடுறீங்க. அவனை வாக்களிப்புன்னு சொல்கிறீங்க. அவன் திருடுறான்னு தெரிஞ்சு வாக்களிக்கிறீங்க. எந்த மாதிரி சிந்திக்கிறீங்க மக்களே? தயவு செய்து மாறுங்க. நாம் மாறாமல் இங்கே எதுவும் மாறாது. நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? இவ்வளோ 60 வருஷங்கள் இந்த 2 திராவிட கட்சிகள் ஆண்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? நல்ல சாலைகள் உண்டா? சுகாதாரமான சூழ்நிலை உண்டா? நல்ல கல்வி கொடுத்துருக்காங்களா? நல்ல மருத்துவம் கிடச்சிருக்கா? நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா? பெருத்த வருமானம் செலவு செய்ய முடியாமல் பல நாடுகளுக்கு நம்ம சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கோமா? இல்லை சரியான உணவு சாப்பிட்றோமா? ஒன்றும் இல்லை. ஆனால் பாருங்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ எப்படி இருக்கான்னு பாருங்கள். அவங்களோட வியாபாரங்கள்லாம் பல 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 கோடிகளுக்கு உயர்ந்துச்சு. எப்படி? அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்லாம் பல பல பலன் இருக்குது, பல கோடி வருமானம் வருது. கல்லூரிகள் பல பலன் இருக்குது, கோடிகள் வருமானம் வருது. மருத்துவமனைகள் மினுக்குது, பல ஆயிரம் கோடி வருமானம் வருது. அதே அந்த மந்திரி தலைமையில் செயல்படுற அரசு மருத்துவமனைகளோ அரசு கல்லூரிகளோ அரசு பள்ளிக்கூடங்களோ மிக கேவலமாக இருக்குது, குப்பை கூட மாதிரி இருக்குது, சாக்கடை மாதிரி இருக்குது. அவன் என்ன சொல்ல வரான்? அவன் என்னவா பார்க்குறான்? நம்ம வாங்குகிற அந்த எலும்பு துண்டு இருக்குல்ல, தேர்தலுக்கு கொடுக்கப்படுற எலும்பு துண்டுகள், அந்த துண்டில் தான் நம்மளை நாயாக மதிக்கிறான், அதை விட கீழே மதிக்கிறான். மக்களை தயவுசெய்து திருந்துங்க, சிந்திங்க. இந்த மாற்று ஏற்படாமல் வாழ்க்கை எதுவும் மாறாது. நம்ம மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது. நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம ஆடுறவன் எல்லாருமே குற்றவாளிகளாக இருக்கான், பயங்கரவாதியாக இருக்கான். இது எப்படி மாற்ற போகிறீங்க? தயவுசெய்து சிந்திச்சு வாக்களிங்க. நடிகருக்கு போடுறேன், நடிப்பு நல்லா இருக்குது அதனால் போடுறேன், ஒரு தலைவருங்க, பெரிய தலைவருங்க, பெரிய கட்சிங்க, தயவுசெய்து அந்த கொட்டையில் மாட்டாதீங்க. சிந்திச்சு போடுங்க. உங்கள் தொகுதியில் உங்களுக்காக உங்கள் பிரச்சனைக்காக நிற்கிற யார் இருக்கான்னு பாருங்கள். அவங்களுக்கு வாக்களித்து சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. அவங்க நமக்காக பேசுவாங்க, நமக்கு உண்டானதை செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம போய் அவங்களை கேள்வி கேட்க முடியும். திருடி கொள்ளை அடித்து வச்சுருவனுக்கு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போனீங்கன்னாக்கா அவன் மேலும் மேலும் கொள்ளை தான் அடிப்பான். உங்களை கேள்வி கேட்க விடாமல் கொடுமைப்படுத்துவான். உங்களை நாயை விட கேவலமாக மதிப்பான். நம்ம மாறாமல் இங்கே எதுவும் மாறாது. எல்லோரும் மாறணும்.